இரண்டு முகம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு நாயகர்களான இந்த பாடல்களை எழுதியவர் இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் அவர்கள். அருமையான டியூன் போட்டு முழு இன்வால்வ்மெண்ட்டோட மிக அற்புதமான பாடல்களை தந்திருப்பவர் திரு பரத்வாஜ். இவ்வளவு அருமையான பாடல்களை தந்த திரு அரவிந்த்ராஜ் அவர்களுக்கும் திரு பரத்வாஜ் அவர்களையும் கௌரவிப்பதில், விழா நாயகர்களை கௌரவிப்பதில் பெருமை அடைகிறேன். Hi, this is Anika here. Today we are here for the audio launch of Irandamugam. This happens to be my first movie, so I'm very excited to be here today. I had a great time working in this movie, and I had a great learning experience working under Mr. Arvindraj sir. The cast, the unit, people, everybody has been very nice and friendly. We had a great time shooting for the movie. I would say the music which is given by Bharadwaj sir is absolutely fantastic. All the songs of the movie, they've come out very well and have been picturized very well, and I'm sure the audience are going to appreciate the music, and I'm sure they're going to love the music. Thank you so much. என்னுடைய பெயர் மதுர் சிவா. இப்படத்தின் மூலம் நான் கலை இயக்குனராக பணியாற்றியுள்ளேன். இப்படத்தில் 4 பாடல்களும் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. படத்தின் அனைத்து பாடல்களையும் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்கள் சிறப்பாக எழுதியுள்ளார். படத்தின் இசையும் பரத்வாஜ் அவர்கள் சிறப்பாக அமைந்துள்ளார். இப்படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த வைத்தியலிங்கம் அவர்களுக்கு என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அரவிந்த்ராஜ் சார் அவர்களுடைய பல படங்களை பார்த்து பிரமித்தவர்களில் நான் ஒருவன். வைத்திலிங்க அண்ணா இந்த படம் எடுக்கும் பொழுது என்னை பெஞ்சமின் சார் கான்டாக்ட் பண்ணார். ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. அண்ணா சத்யராஜ் அண்ணா அவர்களோடு ஏற்கனவே ஒரு 2-3 படங்களில் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. கரண் அவர்கள் நான் அவரும் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட இணைந்து நடிக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஒரு நல்ல வேஷமாக எனக்கு கொடுத்தாங்க. இந்த வேஷத்தை நடிங்கன்னாங்க. ஏதோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேடத்தை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் அண்ணா வைத்திலிங்கம் அண்ணா அவர்களுக்கும் தலைவர் திரு அரவிந்த்ராஜ் அவர்களுக்கும் இணைந்து பணியாற்றுவதற்கு ஒப்புக்கொண்ட எனது அருமை நண்பர் கரண் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும்னு பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் பொதுமக்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரவிந்த்ராஜ் பாரத்வாஜ் காம்பினேஷன் நிச்சயமாக தோக்காது. அரவிந்த்ராஜ் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர். அது மட்டும் இல்லை, கடுமையான உழைப்பாளி. அவருக்கு ஒரு மறுபிரவேசம் தேவை இருந்துச்சு. நிச்சயமாக இந்த படத்தின் மூலமாக மறுபடியும் அவர் ஒரு பெரிய ரவுண்டு வருவார்னு நல்ல நம்பிக்கை இருக்குது. படத்தை பார்க்கும்போது, பாட்டுகளை பார்க்கும்போது நல்லா தெரியுது. அதுலேயும் இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்கள், இந்த பக்கத்தில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். இவங்க அநேகமாக இங்கே பாருங்கள், இவர் சின்ன வயசுலேயே அப்பா வேஷம் போட்டுட்டு திரும்பி ஹீரோ வேஷத்துக்கு வந்திருக்காரு. வில்லன் வேஷம் பண்ணிட்டு திரும்பி ஹீரோ வேஷம். அங்கே பாருங்கள், அதே தான் கதை. ரொம்ப சின்ன வயசுலேயே வில்லன் அது இது அப்பாவுக்குப்பா தாத்தா எல்லாம் போட்டு முடிச்சுட்டு திருப்பி ஹீரோ. இந்த 2 லொள்ளுங்களும் சேர்ந்ததுன்னா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. A very warm good evening to all the respected dignitaries present out here, all the media. I'm really glad to see all of you here. Well, the day belongs to Bharadwaj sir for having such beautiful music on the movie. And like you all have seen the way it's picturized also, it's been done in really beautiful locations. And we all really enjoyed working for the movie. Coming to the movie, I'm really thankful to a lot of people. Arvindraj sir, Vaidilingam sir, Ramesh sir, everybody who's put in their hard work for this movie, everybody who's made this movie happen, everybody who's given me this opportunity to be here, and very importantly Karan sir, who's been the very helpful and a very guiding source for me, who's made me feel really very comfortable all throughout the movie, and Satyaraj sir and everybody else
Thanks a lot to everybody for giving me this opportunity. And the music is really, really nice. I'm really very proud of the music, and I suggest all you people to go buy original CDs and kill piracy and enjoy real music. So please listen to the music, watch the movie, and I'm sure you're going to like it. Thank you. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து நான் 3 பேர் கேட்ட உடனே நான் ஓகே 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 அப்படின்ட்டேன். ஃபர்ஸ்ட் அரவிந்த்ராஜ் சார், அப்புறம் சத்யராஜ் சார், கரண் சார், இவங்க 3 பேர் கேட்டோடனே ஓகே அப்படின்ட்டேன். பிகாஸ் இட்ஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி பீப்புளோட ஒர்க் பண்ணுறது, நைஸ் பீப்புள், குட் பீப்புள், நல்லவங்களோட வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய பாக்கியம். ஸோ அது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு காயம் வந்துருச்சுன்னு சார் சொல்றாரு. அது வந்து சார் அது ஊம காயம் சார், பேசாத அந்த பொய்னால வந்த காயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சார் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த மியூசிக் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது நான் சார்கிட்ட சொன்னேன், என்ன சார் குத்துப்பாட்டுன்னா என்ன சார் எல்லாரும் எப்பவுமே குத்துப்பாட்டு கேட்குறாங்க, இந்த எலெக்ஷன் சாங் ஜெயிச்ச சாங் பார்த்தீங்கல்ல, அது நானே வந்து ஆட்டோமேட்டிக்காக தட்ட வச்சுட்டாரு. பியூட்டிஃபுல் சாங். அண்ட் அந்த ஆசை வச்சேன், அப்படி கண்ணை முன்னா அப்படியே ரொம்ப மூவிங், அழுக வருது அது பார்க்கறதுக்கு. சார் வண்டர்ஃபுல் மியூசிக் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். விஷ் இட் ஆல் தி சக்ஸஸ். தேங்க்யூ. நமிதா மாதிரி இருக்காங்க அந்த கதாநாயகி, ரொம்ப அப்படியே கவர்ச்சியாக வந்து, அதுவும் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்ச உடனே அது ஜொல்லு விடுறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே அந்த பிளாஸ்டரி போட்டு வச்சிருக்காங்க போல இருக்கு. கேமராக்கு ஒரு நீதி, மைக்குக்கு ஒரு நீதியா என்ன? கேமரா கூட அந்த மாதிரி தான் வந்து உட்காந்தோடனே எல்லா கேமராவும் ஜொல்லு விட ஆரம்பிச்சிருச்சு. சத்யராஜ் சார் சொன்னார், இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்க, எல்லாம் அந்த பக்கமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. படம் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா ரசிகர்களோட இதயத்தில் அவங்க கால் மேல் கால் போட்டு உட்காந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கதாநாயகி. இன்னைக்கு சினிமா இருக்க லட்சணத்தில் தப்பி தவறி ஒரு தயாரிப்பாளர் வந்தால் நம்ம பூ போட்டு அவங்கள வரவேற்கணுங்கிற கட்டாயம் இன்னைக்கு சினிமாவுக்கு இருக்கு. ஆனால் இந்த தயாரிப்பாளர் வந்தவங்களுக்கெல்லாம் பூ போட்டு வரவேற்கிறாரு. ஏஎல் அழகப்பன் சார் மாதிரி கொஞ்சம் பேர் தடுத்து நிறுத்தி கூட கேட்காம அவர் வந்திருக்காருன்னா அவர் வந்து பெரிய பாராட்டு. அது மாதிரிலாம் தடுக்காதீங்க சார். சினிமா இருக்கிற நிலைமையில யாராவது தயாரிப்பாளர் இந்த பக்கம் வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வரட்டும், நிறைய வெளியில நிறைய சம்பாரிச்சிருக்காங்க. சினிமாங்கிறது ஒரு பேஷனான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா அவருடைய கனவுங்கிறாரு. கஷ்டமோ நஷ்டமோ இந்த சினிமாவில் கிடைக்கிற சந்தோஷமும் வெற்றி இருக்கு பாருங்க, அதுதான் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இங்கே நிற்க வச்சிருக்கேன்னா அது காரணம் டெஃபினட்டா இந்த நஷ்டங்களை மீறி இந்த சினிமாவில் ஒரு பயங்கர சந்தோஷம் ஒன்று இருக்கு. அதனால இனிமேல் யாரும் தடுக்காதீங்க. இந்த தயாரிப்பாளர் திரு வைத்தியலிங்க உடையார், அவர் பணம் உடையார் மட்டுமல்ல, நல்ல ரசனை உடையார், சினிமா மீது காதல் உடையார், பட்ஜெட் அதிகமானா கூட மனம் உடையார். அவருடைய வெற்றி வந்து நிறைய இந்த மாதிரி நல்ல படங்களை தொடர்ந்து எடுக்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நான் ஏதோ சொல்ல நினைச்சேன், நண்பர் வந்து அதே மாதிரி சொன்னார். ரஜினி சாருடைய 3 முகம் மாதிரி இந்த 2 முகம் வெற்றி பெறுவோங்கிறதுக்காக ஒரு முகமா நம்ம எல்லாரும் வாழ்த்த வந்திருக்கோம். அதனால மேடையில் இருக்க பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் வணக்கமும்.